ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிலீவ் 2026 இந்த ஜெபத்திற்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக லைவில் கலந்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பேதைகளை ஞானியாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். இது ஒரு பெருமைக்காக அல்ல, ஜஸ்ட் ஒரு சாட்சிக்காக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த 100 days நம்ம 100 days ஜெபம் சர்ச்சில் நடத்தினோம். அப்போ அந்த 100 நாட்களும் நான் தான் அந்த 100 நாட்களும் பிரசங்கம் பண்ணினேன். அப்போ அந்த 100 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் ஏசப்பா நிறைய பேசினாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பேசினேன் அப்படின்னா, இந்த கடன் என்கிற ஒன்றை குறித்து பேசும்போது அதை குறித்து ஒரு சின்ன ஒரு கிண்ட் ஒன்று நான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டுவீங்க, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெகட்டிவை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத எதேர்ச்சியாய் நான் அதை தியானித்து அதை பேசி முடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு வெளியூரில் இருந்து. அவங்க ஃபோன் காலில் பண்ணினவர் அந்த ஃபீல்டில் இருக்கார், அதற்குரிய நான் சொன்ன அந்த வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஞானம் ரொம்ப பெரிய ஞானம். நான் நீங்கள் சொன்ன அதே பிஸ்னஸை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இந்த ஞானம் எனக்கு இல்லாததுனால நிறைய நான் இழந்துட்டேன். 15 வருஷம் தாண்டி தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்த விஷயத்தை நான் இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதில் அனுபவம் இல்லை, அதில் நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு பாஸ்டர் உத்தியோகம் அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானம் ரொம்ப பெரிய ஞானம் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். ஸோ அவர் சந்தோஷப்படும் போது நானும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்போ அவர் ஃபோன் பண்ணி முடித்த உடனே நான் ரொம்ப அதிகமாக ஏசப்பாவை தான் நினச்சேன். என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படித்து முடித்து 10th படித்து முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட் இயரில் அந்த காலேஜில் இருக்கிறேன். பாடம் நடத்திட்டே இருக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட்டு புக்கில் எழுதிட்டு இருக்காங்க, நானும் நோட் புக்கில் எழுதிட்டே இருக்கிறேன். ஸோ எழுதிட்டே இருக்கும்போது அவர் கோபம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கோபம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கோ இப்படி போடலாமா இல்லை இப்படி தான் போடணுமா, கோ கே இது ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாமல் ஒரு நிமிஷம் நான் அப்படியே திணறேன். நான் இத்தனைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலை, தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்து 10th வரைக்கும் படித்து எனக்கு இந்த கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ அவர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியர் மாதிரி, ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி வருது. நீ என்ன தமிழ் மீடியம் படிச்சுட்ட, பைபிள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, நீ உனக்கு கோ கே இதுக்கே வித்தியாசம் தெரியல, பைபிள் ஒழுங்காக படிக்க தெரியல, நீ 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு நீ பைபிள் காலேஜில் இது பண்ணி நீ ஒரு பெரிய பாஸ்டர் ஆகி நீ எத்தனை பேருக்கு நீ ஆலோசனை சொல்லுவ அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு தாட் ஒன்று எழும்புது. அது என்ன அப்படியே உட்கார வச்சிருச்சு. அந்த தாட் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. நீ கண்டிப்பா சரி வர முடியாது, நீ இந்த காலேஜை படித்து முடிச்சுக்கிட மாட்டேன், இப்படி இருந்தால் எக்ஸாம் எப்படி எழுதுவ, அங்கே தான் ஃபெயில் ஆகிட்ட, பட் பைபிள் காலேஜ்லேயும் ஃபெயில் ஆனால் உன்னை யார் மதிப்பாங்க, இப்படி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. அப்படியே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே அந்த பேனாவை அந்த புக்கில் உள்ளே வச்சுட்டு அப்படி மடித்து வச்சுட்டு அப்படியே கை கட்டி உட்காந்துட்டேன். ஸோ அந்த கிளாஸ் ஒரு 20 minutesக்குள்ளே அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு பிரதர் வர அந்த காலேஜில் படித்த ஒருத்தர் என்னை பார்த்த உடனே நான் ரொம்ப சோகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சி, என் கூட படிக்கிற பையன் அவன் ஏன் இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்போவுமே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ஒன்றை குறித்து ரொம்ப யோசிச்சா நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்காமலே நம்ம ஷேர் பண்ணுவோம். அவர் சொன்ன உடனே, இந்த மாதிரி பிரதர் எனக்கு கோவுக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரியல பிரதர், நான் எல்லாம் எப்படி பிரதர் பைபிள் காலேஜை படித்து முடிப்பேன், நான் எல்லாம் எப்படி பிரதர் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அதானே பிரதர், அது ரொம்ப சிம்பிள் பிரதர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவரே டீ சாப்பிட போகாமல் எனக்காக உட்கார்ந்து ஒரு நோட் எடுத்து அவர் எழுதி காமிக்கிறாரு. இப்படி தான் கோ போடணும், இப்படி தான் கே வரணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இவ்வளோ ஈஸியாக பிரதர், எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இத்தனை நாட்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா குறைஞ்சது 10 டைமாவது சொன்னாதான் எனக்கு புரியும். அப்பவும் புரியாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ் தெரியும் பாருங்க. இந்த மேக்ஸில் A+B² அப்படின்னு ஒரு நிறைய ஃபார்முலா இருக்கும்ல. இந்த ஃபார்முலான்றது எனக்கு இன்னைக்கு மனப்பாடமா, அன்னைக்கு வாத்தியார் அடிச்சு மனப்பாடம் பண்றா அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு சில ஃபார்முலா ஞாபகம் இருக்கே தவிர இந்த ஃபார்முலாவுடைய ஐடியாவே எனக்கு தெரியாது. இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்கு, ஏன் அப்படின்னே தெரியாது. ஸோ அவ்வளவு மக்கு சட்டியாக இருந்தவன், அவ்வளவு புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தவன். ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பேசும்போது இப்போ சமீபமாக நிறைய காலேஜில் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணும்போது, அதே போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நடத்துகிற டீச்சர்ஸுக்காக அவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும்போது என்னுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, என்ன அப்படி நிறுத்த முடியுமானால், இப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவில்லாத குடும்பத்தில் பிறந்து ஒரு பேதையா இருந்து எதையுமே புரிஞ்சுக்க தெரியாம இருந்த என்ன ஏசப்பா ஆனால் நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பெருமைக்காகல, மாடியில எல்லாம் போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டே நிறைய அழுது ஜெபம் பண்ணுவேன். வெறும் சிமெண்ட் தரைக்கு மேலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். முழங்காலையே நின்று பைபிள் வாசிப்பேன். அதே போல மணலை தூக்கி கீழே போட்டு அதுக்கு மேலே முழங்காலில் நிற்பேன். எப்படியாவது எனக்கு ஞானத்தை கொடுங்க, எப்படியாவது என்ன வெற்றி அடைய பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு இன்றைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஏசப்பா என்ன கிருபையா கொண்டு வந்திருக்கிறார். அதனால நீங்கள் எல்லாரும் ஒருவேளை சிலர் பேதையாக இருக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் எப்படி நான் என்ன பண்ண போகிறேன்ற நிறைய கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப நெகட்டிவ் தாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. எதிர்மறையான எண்ணத்துக்கு நீங்கள் எப்போவுமே இடம் கொடுக்கக்கூடாது. நான் அழகா இல்லை, நான் அசிங்கமாக இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா நல்லா இல்லை, என் குடும்பம் நல்லா இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப குடிகாரராக இருக்கிறாரு, எங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி அழகை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன். இது முழுக்க 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 இந்த எதிர்மறையான எண்ணம், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது பிசாசு உங்களுக்குள்ள விதைக்கிறான். ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், எல்லாருமே எல்லாரும் மாதிரி இருக்க போறதில்லை. இன்னும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்பவே நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனா, இப்பவே நீங்க இவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸை யோசிச்சா உங்களுக்கு எவ்வளவு ஃபியூச்சர் எவ்வளவு இருக்குது, நீங்க எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குது. அதனால ஒருவேளை இன்னைக்கு தோற்று போறீங்களா, இன்னைக்கு ஒருவேளை விழுந்துட்டீங்களா, இன்னைக்கு ஒருவேளை உங்களால செய்ய முடியலையா, பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குது. அப்படின்னா டைம் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க அப்படியே உற்சாகம் இல்லாம இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்க உடனே அதை பிளஸ் பாயிண்டா எடுத்துட்டு இன்னும் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோம்பேறிகளா மாறணும்னு நான் சொல்லலை. ஆனா அதே நேரத்தில் சில காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்க நினைச்சது மாதிரி நடக்காத போது நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. நம்முடைய இருதயம், நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த பாதையில எல்லாம் நான் கடந்து வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்முடைய ஹார்ட் அப்படின்றது நம்முடைய இருதயம் அப்படின்றது வெள்ளை தாளை போல, ஒரு வெள்ளை பேப்பர் போல. என்னதான் பாருங்களேன், ஒரு வெள்ளை பேப்பரை நம்ம இப்படி எடுத்துட்டோமா, இந்த வெள்ளை பேப்பரை எடுத்து நம்ம இப்படி கசக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நம்ம கசக்கிட்டோம். ஸோ நம்ம கையில் கசக்கியாச்சு. சரி, இந்த பேப்பரை கசக்கியாச்சு, இப்போ இந்த பேப்பரை நம்ம நிமித்துறோம். இல்லை, இந்த பேப்பர் ஐயோ நான் தெரியாமல் கசக்கிட்டேன், இது ஒரு முக்கியமான பேப்பரு, இந்த பேப்பரை நான் எப்படி இப்படி கசக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை நம்ம சரி பண்ண பார்க்குறோம். அதை நிமித்துறோம்னு வச்சுங்களேன், என்னதான் கசக்கின பேப்பரை திரும்ப நம்ம நிமித்தினாலுமே இந்த பேப்பர் பாருங்க, இதுக்கு முன்னாடி என் கையில் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்துருச்சு. ஆனால் ஒரு டைம் இதை கசக்குனதற்கு பிற்பாடு இது எவ்வளவு என்ன பண்ணினாலும் மறுபடியும் இது பழையது மாதிரி மாறாது. இதே போல தான் உங்களுடைய இருதயம். நீங்கள் தேவையில்லாத காரியத்தை, நெகட்டிவான காரியத்தை, நிறைய மனசை வருத்தப்படுறது மாதிரி நிறைய தேவையில்லாமல் நீங்கள் யோசிச்சு உங்கள் இருதயத்தை ரொம்ப கசக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சரியாகணும்னு நினைப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்கு அது பிடிக்காது, ஒரு நாள் உங்களுக்கு யோசிக்கிறது
சுத்தமாக பிடிக்காது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எதுக்கு இப்படி இருக்கிறேன்னு யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சில காயங்களை உங்களால் சரி பண்ணவே முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த சின்ன வயசில் நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாதீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரர். 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனர். நான் 8th படிக்கிற வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6th படிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் குடிகாரராக வந்தது எனக்கு தெரியும். தள்ளாடிட்டு வந்தது எனக்கு தெரியும். ரோட்டில் போய் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் தூக்கிட்டு வந்தது எங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை கவுத்து விட்டது தெரியும். எங்கள் எல்லாரையும் அடிச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். உங்களை ரொம்ப அழகா ஆண்டவர் மாற்றுவார். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா மாறுவீங்க. நீங்க ரொம்ப நல்லா ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏசப்பா நினைச்சாருன்னா, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். அப்போ நீங்க இந்த படிப்பை குறிச்சோ ஃபியூச்சரை குறிச்சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு மாறா நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னு தான் நீங்க யோசிக்கணும். என்ன செய்யலாம், சரி நமக்கு இப்படி வரல, இதுக்கு என்ன பண்றது, இது டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கவலையை மறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க நல்லவைகளை, பாசிட்டிவ், அதான் பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். வேதத்தில் சாலோமன் என்கிற ஒரு ராஜா, அவன் ரொம்ப குட்டி பையன். அவன் குட்டி பையன்லேயே அவன் ராஜாவாக மாறிட்டான். உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குட்டி பையன் என்ன பண்ண போறான், அவங்க அப்பா யார் அப்படின்னா மிகப்பெரிய கிங், பல நாடுகளை பிடித்த ஒரு கிங் தான் யாருன்னா கிங் டேவிட், தாவீது. அவனுடைய மகன் தான் சாலமோன். சாலமோன் ஆனா ராஜ்யபுரத்தில் வரும்போது ரொம்ப குட்டி பையன், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ இந்த மனுஷன் இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே ஏசப்பா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டவொடனே, எனக்கு ஞானம் வேணும். அப்போ ஞானம் வேணும்னு கேட்டது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவனுக்கு ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இப்போ அவனுடைய ஞானம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. அவன் அரண்மனையிலே குட்டி பையனா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ரெண்டு பேர் வராங்க, சிஸ்டர்ஸ் 2 பேர் வராங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப குண்டா 2 பேர் வராங்க. அந்த 2 பேரும் ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய கையில வச்சு ஒரு அம்மா சொல்லுது, இது ஏன் குழந்தை, இன்னொரு அம்மா சொல்லுது, இது ஏன் குழந்தை. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. இப்பெல்லாம் இருந்தால் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ அதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தைக்காக 2 அம்மாங்க சண்டை போடுறாங்க. உடனே அந்த நேரத்தில் எவ்வளோ அழகா ஞானம் ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த சாலமோன் உடனே சொல்றாரு, அப்படியா ஒரு குழந்தைக்காக 2 பேர் சண்டை போடுறீங்களா, இந்த மேடைக்கு மேலே அந்த குழந்தைய படுக்க வச்சு ஒருத்தனை கூப்பிட்டு இந்த குழந்தைய 2ஆ கட் பண்ணி பாதி அந்த அம்மாவுக்கும் பாதியை இந்த அம்மாவுக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த உண்மையான பிள்ளையை பெத்தெடுத்த அந்த தாய் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு தெரியல. 2 பேர் நைட் தூங்கும் போது ஒருத்தங்க உருண்டு அந்த குழந்தை மேல போனனால ஒரு குழந்தை செத்து போயிருச்சு. இப்போ உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 அம்மாங்களுக்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை நைட்டு 2 பேரும் 4 பேரும் ஒரே இடத்துல தான் தூங்குறாங்க. யாரோ ஒரு தாய் உருண்டுட்டாங்க, அந்த குழந்தை செத்து போயிருச்சு. இப்போ உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைக்காக சண்டை போடுறாங்க. அந்த குழந்தைய 2ஆ வெட்டுங்கன்னு சொன்ன உடனே அந்த உண்மையான தாய் கத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லை, இந்த குழந்தை அவ குழந்தை தான், அவ கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சாலமோன் என்ன சொல்றாருன்னா, உண்மையா அந்த குழந்தையினுடைய தாய் இப்ப கத்துனாங்களே அவங்க தான், அவங்க கையில அந்த குழந்தைய கொடுங்கன்னு சொன்ன உடனே சகல ஜனங்களும் கை தட்டி, ராஜா சின்னவரா இருந்தாலும் அவருடைய ஞானம் ரொம்ப பெருசுன்னு அன்னையிலிருந்து அந்த ராஜாவை மதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. அதற்கு மாறா ஞானத்தை கொடுக்கிற ஒரு ஏசப்பா இருக்கிறாரு. உங்க ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கணும்ன்ற ஞானத்தை கொடுக்கிற ஏசப்பா இருக்கிறாரு. ஒன்று, நீங்க ஏசப்பாட்ட வராம நீங்க தூரத்துல சிலர் இப்படி சாமி கும்பிடுவாங்க, அவ்வளவுதான் ஒரே நிமிஷம். இந்த ஒரே நிமிஷத்துல சாமி கும்பிட்டு ரோட்ல போகும்போது எல்லா கோயிலை பார்த்துட்டும் உடனே இப்படி பண்றது, இது ஒரு சின்ன பக்தியா இருக்கலாம். ஆனா
இப்படி பண்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட நீங்க பழகணும், அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல ஏசப்பாட்ட நீங்க நேரத்தை செலவு செய்தீர்களானால் உங்களுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பாருன்னா ரொம்ப அழகான ஞானத்தை கொடுப்பார். அதனால நான் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்றேன். உங்களுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிலீவுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை ரொம்ப ஞானமாய் நடத்துவார். நீங்க படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு டைம் சொன்னாலே உங்களுக்கு விளங்குறது மாதிரி ஆண்டவர் உங்களை ஞானத்தினால ஏசப்பா நிரப்புவார். எத்தனை பேர் சத்தமா ஆமேன் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே நீங்க என்ன சொல்லணும்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆமேன் அப்படின்றது என்ன, எதுக்கு அர்த்தம்னா நான் அதை அங்கீகரிக்கிறேன், நான் அதை ரிசீவ் பண்றேன், அது என் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவர் வந்து ராஜாக்களோடு ஆண்டவர் உட்கார வைப்பார். பெரிய பெரிய இடங்களில் நீங்க உட்காருவீர்கள். உங்க அம்மா அப்பா பட்ட எந்த கஷ்டத்தையும் படுவதற்கு ஆண்டவர் உங்களை விடமாட்டார். நீங்க இந்த உலகத்துல ஏசப்பா வருக தாமதிச்சா நீங்க சொந்தமா ஒரு வீட்டை உங்களுக்காக கர்த்தர் கட்டி தருவார். நீங்க இந்த ஊர்ல வந்து காரோட நீங்க இருப்பீங்க, பேரோட ஆண்டவர் உங்களை இருக்க வைப்பார். பரிசுத்தமா ஆண்டவர் உங்களை வாழ பண்ணுவார். உங்க குடும்பத்துல பார்க்கிற எந்த சண்டையும் உங்க லைஃப்ல பார்க்காதபடி ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல கை தட்டி இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு செய்கிறவர் கர்த்தர். இந்த காரியத்தெல்லாம் செய்கிறவர் கர்த்தர். ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்க அம்மா அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசு சாமி உங்க இருதயத்துல கிடைச்சிட்டாரு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நடக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க தெரியுமா. ஆனால் நமக்கு ஒரு உண்மையான கடவுளை அவர் காண்பித்ததற்காக ஆண்டவருக்கு அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதனால நீங்க ரொம்ப லக்கி, நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமோதிக்கிறீங்களா? ஸோ இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் கை தட்டி பாடுறோம். எல்லாருக்கும் பைபிள் கையில் இருக்கா? ஸோ கொஞ்சம் கையை மேலே தட்டி உற்சாகமா. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இல்லை, நான் சொல்கிறேனே, அதை உங்கள் அம்மா அப்பா நிறைய சொல்லியிருப்பாங்க. உன் வயசில் நான் எப்படி இருந்தேன், உன் வயசில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு. உண்மையிலே உங்கள் ஏஜில் எல்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா சத்தமாக ஜெபம் பண்ணுவேன், சத்தமாக கை தட்டுவேன். பக்கத்தில் இருக்கிறவன் திட்டுற அளவு இருக்கு, கொஞ்சம் கம்மியாக தட்டுறா, ஏன்டா இப்படி கத்துற அப்படின்னு சொல்கிற அளவு இருக்கு. ஏன்னா அப்போ ஒரு வைராக்கியம், என் இயேசுக்காகப்பா, நான் இயேசப்பாவை ஆராதிக்கிறேன், நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ. ஆனால் என்னமோ தெரியல, அவர் அப்படி உயிருக்குயிராக நேசித்ததுனால, அவரை கனம் பண்ணதுனால இன்னைக்கு அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன ரொம்ப அழகாக கனம் பண்ணி தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் என்னை கைவிடவே இல்லை. அவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஏசப்பாவுக்காக நீங்க என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ, ஏசப்பாவுக்காக எதெல்லாம் நீங்க விடுறீங்களோ, அது எல்லாமே எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமா பிளஸ்ஸிங்கா தான் மாறும், ஆசீர்வாதமா தான் மாறும். யோசேப்பை குறித்து சொல்லுது, அந்த போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை பிடிச்சிட்டா, வா நீ என் கூட நீ தப்பு பண்ண அப்படின்னு சொல்றா. அந்த வஸ்திரத்தை உதறி தள்ளிட்டு அங்கேருந்து ஓடி வர்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டில் தான் யாருமே இல்லையே, நீ ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டா, மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் ஆராதிக்கிற ஏசப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரே ஒருத்தரை முன்னாடி வச்சு அவருக்காக அந்த தப்பு பண்ணாம விட்டுட்டு ஓடுனதுனால எந்த தேசத்துல அவன் அடிமையா போனானோ அதே தேசத்துல கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றி பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றினவர். நல்ல கையை மேல தட்டி ஆமென். அவ்வளவு நல்ல தேவன். அந்த தேவனுக்கு சாகிற வரைக்கும் நான் சாட்சியாய் எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். இப்ப பாருங்களேன், நீங்க செஞ்ச மொத்த தப்பையும் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உண்மையா உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த மிஸ்டேக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் வந்து ரொம்ப கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க செஞ்ச மிஸ்டேக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். உங்க பாஸ்டருக்கு, உங்க டீச்சருக்கு, நிறைய பேருக்கு நீங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்க யார்கிட்டையுமே ரொம்ப ஷேர் பண்ணல. அப்படியே யார்கிட்ட நீங்க சொன்னாலும் நீங்க நிறைய பேர் மேலோட்டமாக தான் சொன்னீங்க, ஃபுல்லா சொல்லல. ஏன்னா ஃபுல்லா ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க வந்து நீங்க செஞ்ச தப்ப முழுக்க முழுக்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா தப்பையும் ஒருத்தர்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அவங்க வந்து எந்த அளவுக்கு மதிப்பாங்க நீ நினைச்சு. உங்க அம்மா அவங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, உங்க அப்பா அவங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதே மாதிரி உங்களுடைய தலைவர் எவ்வளவு நம்பிக்கை. நம்ம நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு நிறைய மறைச்சிட்டீங்க. ஆனால் ஒன்று, உலகத்தில் இருக்கிற யாருடைய கண்ணை நீங்கள் மறைச்சாலும் யாருடைய கண்ணை மறைக்க முடியாது, நம்மளை ஒருத்தர் பார்க்குறார், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ஃபோனில் என்ன பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க, யார்கிட்ட என்ன பேசுனீங்க, எங்கே போனீங்க, எங்கே போய் சொன்னீங்க, எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் உங்களை ஏசப்பா வந்து கைவிட்டுருக்கணும்னா கைவிட்டுருக்கலாம், உங்களை காமிச்சு கொடுக்கணும்னா காமிச்சு கொடுக்கலாம், உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் உங்களை நிறைய பேருக்கு முன்னாடி ஏசப்பா எப்படி தான் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்லவங்களாகவே காமிக்கிறாரு, நல்ல பிள்ளைகளாகவே காமிக்கிறாரு. அதனால தான் இவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. சில நேரத்தில் வந்து உங்களை உங்கள் அம்மா அப்பா படிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன், படிக்கிறதுக்காக உட்காந்து நீங்கள் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணலைன்னா உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்கள் அம்மானா உங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, அவளெல்லாம் சமாளிக்கவே முடியாது, அவனெல்லாம் சமாளிக்கவே முடியாது, எங்கிட்ட எல்லாம் படிக்க மாட்டேங்கிறான், தயவு செய்து டியூஷன் வச்சுருங்க, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு டியூஷன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே நம்ம ஒரு 5 டைம் 6 டைமுக்கு மேலே ஒரு தப்பை பண்ணதை பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்மளை திரும்ப வந்து அவங்க கேர் எடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அவன் கீழ்ப்படிய மாட்டான், அவன் மோசமானவன், அவனுடைய லைஃப் அப்படி நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் நம்மளை இதுவரைக்கும் விடாத ஒருத்தர் யார் அப்படின்னா ஏசப்பா மட்டும். உங்களை விட்டுருக்கணும்னா விட்டுருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா உங்களை விடாததுனால தான் இந்த ப்ரேயரில் இந்த சத்தத்தை நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச பெரிய நேசம், உங்கள் மேலே வச்சிருக்க பெரிய அன்பு ஒன்று நினச்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மேனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான உமனாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சீக்ரெட்ஸை வந்து நம்ம வெளியே வராமல் இருக்கும்னு நினைக்கிறது வந்து நம்ம கண்ணை மூடிட்டு பால் குடிக்கிறதுக்கு சமம். நல்லா கவனிச்சுக்குங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிக்கும்போது யாருமே பார்க்கலன்னு நினைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்கிறேன், யாரும் பார்க்கலையே, எனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும்தானே தெரியும், எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும், இது எனக்கு மட்டும்தானே தெரியும், எனக்கும் என் மொபைலுக்கு மட்டும்தானே தெரியும்னு நீங்கள் தயவு செய்து நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்தை கண்டினியூவாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்காதீங்க. என்னமோ தெரியல, ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவுனால ஏசப்பா வந்து உங்களை மறைச்சிடறாரு. ஏன் மறைக்கிறாருன்னா, நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்கன்றதான் மறைக்கிறாரு. நீங்க கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் 90% நீங்க வந்து ஒரு தப்பை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு பெரிய சிக்கல்ல மாறிடுவீங்க. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கிற வரைக்கும் தான் அவனுடைய வேலை. அவ்வளோதான். நீங்கள் அந்த தப்பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பிசாசு உங்களை விட்டுருவான். ஏன்னா அதற்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூவாக அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவேளை நீங்கள் சிகரெட் அடிக்கிறவங்களா இருக்கலாம், தம்பிங்க நிறைய பேர் கூல் லிப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், போதை பொருளுக்கு நீ அடிமையாக இருக்கலாம், நீ வந்து ஒருவேளை அசுத்தமான படத்தை பார்க்குற பர்சனாக இருக்கலாம். நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. அப்படியே மகள்களும் அப்படிதான். நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டமானது. நீ வந்து தெரியாமல் நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவா கூட இருக்கலாம், அதே மாதிரி நீ சிகரெட் அடிக்கிற ஒரு பிள்ளையா கூட இருக்கலாம், அதே மாதிரி நீ வந்து யாரோ ஒருத்தரோட தவறான விதத்தில் நீ சேட் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், அசுத்த படம் பார்க்குற பர்சனா இருக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதை. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காத. நீ ஸ்டார்ட் பண்ணாத. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பொறுத்த வரைக்கும் நீ வந்து இதில் பாஸ் பண்ணணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த ப்ரேயரே வந்து எக்ஸாமுக்கு நீ பாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வச்சிருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ வந்து இதில் தோற்று போனால் கூட கவலை இல்லை. நான் சொல்கிறேன், இதில் தோற்று போனேன்னா கூட உன் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. ஆனால் உன்னுடைய பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கு பாரு, அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு பாரு. இதில் நீ தோற்று போயிட்டேன்னு வையேன், இந்த ஸ்கூல் பாடத்தில் நீ தோற்று போயிட்டேன்னா நீ எழுதிடலாம்ப்பா, நீ உனக்கு மன தைரியத்தில் அடுத்த லெவல் போயிடலாம். உலகத்தில் சாதிச்சவங்க எல்லாருமே வந்து பெரிய படிப்பாளிகள் எல்லாம் கிடையாது. நான் படிக்க வேண்டாம்னு சொல்லலை, நீ படிக்கணும், உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு வந்துருக்கு. பட் ஆனால் இதில் கூட அடுத்த மாற்று கருத்து இருக்குது, இதில் கூட அடுத்த மாற்று வழி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மறைவிடமா யாருக்கும் தெரியாம நீ ஏதோ ஒரு விஷயத்தில் நீ தோற்று போனவனா நீ இருப்பாயானால், நீ எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும், நீ ஸ்கூல் ஃபர்ஸ்டாக இருந்தாலும், நீ ரொம்ப பிரில்லியண்டான பிள்ளையாக இருந்தாலும், நீ பையனாக இருந்தாலும், உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக போயிடும். நீ விளையாட்டுக்கு கூட அப்படி பண்ணாத.
என்ன இருக்குன்னு நீ டேஸ்ட் பார்க்காத, அது நமக்கு தேவையில்லை. இந்த வயசுல அது உனக்கு அவசியம் இல்லை. அது பண்ணும்போது உனக்கு மனசு படபடன்னு அடிக்குது, உனக்கு பயமா இருக்குது. அதுக்கப்புறம் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய குற்ற மனசாட்சி உன்னை வாதிக்குது, உன் மனசு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, நீ ரொம்ப கஷ்டப்படுற. ஏன் இப்படி பண்ணோன்னு உன்னை பார்த்தே உனக்கு அசிங்கமா இருக்குது. நீ உன்னை அடிச்சுக்கிற, நீ உன்னை திட்டிக்கிற, நீ உன்னை கடிச்சுக்கிற, நீ ஒன்னு செத்துடலாமான்னு தோணுது. எதுக்கு உயிரோட வாழ்றோன்னு நீ கேட்கிற, உனக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்க அம்மாட்ட கோவப்படுற, அதனாலதான் உங்க அப்பாட்ட கோவப்படுற. நீ இந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் எல்லாரிடத்துலயும் உனக்கு கோபம் வருது. அப்போ உன் கேரக்டரை மாத்திருச்சு, உன்னுடைய பேச்சை மாத்திருச்சு இந்த அடிமைத்தனம். ஸோ யாரும் பார்க்கலன்னு தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டாம், தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு நாள் உன்னை அறியாம, உனக்கு தெரியாம யாரோ ஒருத்தரிடத்துல அது வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ படிக்கிற ஸ்கூல்ல உன்னை மதிக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்பா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மொத்தம் உடஞ்சு போயிடும். உன்னை நம்பி ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால இன்றைக்கு இந்த பிலீவ் நீங்க எக்ஸாமுக்காக ப்ரேயர் பண்றதுக்காக வந்தாலும் ஏசப்பா உங்களோட பேசிட்டே இருக்கிறாரு. மனுஷங்களுக்கு தவறுகள் வருகிறது வராதுன்னு சொல்லலை, யாருமே தவறு வராதுன்னு சொல்லலை. ஆனா அந்த தவறுல நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால், அந்த தவறு உங்களுக்கு கண்டினியூ ஆகுமே ஆனால் அது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ இன்னைக்கே அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு தயவு செய்து வெளியே வந்துருங்க. அவன் கோச்சிட்டா கூட பரவாயில்ல, அவன் எதிர்த்தா கூட பரவாயில்ல, அப்படிப்பட்ட நண்பர்களோட பழக்கம் வைக்காதீங்க. அப்படிப்பட்ட பொருட்களை உங்க கையில் வச்சுக்காதீங்க. உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், ரொம்ப பாசமா சொல்றேன். நீங்க ரொம்ப கவனமா நீங்க பிள்ளைங்க கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒருத்தர் கூட நீங்க அட்டென்டிவ் இல்லாம இல்லை, அத்தனை பேரும் நீங்க அவ்வளோ கவனமா கேட்குறீங்க. நான் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன். நான் 14 வயசுல என் வீட்டை விட்டு மினிஸ்ட்ரிக்காக வந்தவன். இன்னைக்கு எனக்கு 41 வயசு. இத்தனை வயசு வரைக்கும் எத்தனையோ யங்ஸ்டர்ஸை நான் சந்திக்கிறேன், எத்தனையோ பேரை சந்திக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா தப்புல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ன்றது கேள்விக்குறியா மாறிடும். அதனால இது ரொம்ப தூரம் நீங்க போகல, உங்களுக்கு ரொம்ப தூரம் வயசும் ஆகல, நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க. அது ஒருவேளை 1 இயரா இருக்கலாம், 2 இயர்ஸா இருக்கலாம், 6 மந்த்தா இருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, ஆரம்பத்திலிருந்தே ஏசப்பா உங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஏசப்பா விருப்பப்படுறாரு. அதுக்காக தான் இந்த பிலீவ் 2026க்கு உங்களை கொண்டு வந்து இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறாரு. உங்க மேல ஏசப்பா ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஏசப்பா ஒரு பெரிய விஷனை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க பெரிய ஆளா மாற போறீங்க. உங்களை கொண்டு கத்தர் லட்சங்களுக்கு கத்தர் பிரயோஜனமா மாற போறாரு. அதனாலதான் இங்க கொண்டு வந்து எப்படியாவது ஏசப்பா உங்களை மாத்தணும்னு ஏசப்பா விரும்புறாரு, நீங்க மாறணும்னு ஏசப்பா விரும்புறாரு. அதனால தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, நான் மறைச்சிருவேன். நீ லவ் பண்றதை எத்தனை நாள் மறைக்க முடியும் சொல்லுங்களேன்? நீ எத்தனை நாள் மறைக்க முடியும்? அந்த லவ் என்ன லவ்? அந்த லவ் எத்தனை நாள்? இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டா 6 மாசம் கூட ஒழுங்கா ஃபேமிலியை ரன் பண்ணல, அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது. 2 பேரும் இத்தனைக்கும் பேசியே பழகாதவங்க, ஆனா கூட அவங்களுக்குள்ள அந்த அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. உங்களுக்குள்ள எப்படி லவ் அப்படின்றது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா? நீங்க ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்தீங்களோ அது அத்தனையும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னவா முடியும்னா சந்தேகமா முடியும். நீ எனக்காக அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தல, அப்ப இன்னொருத்தனுக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்திக்காக வெயிட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? இது வேண்டாம். அதெல்லாம் நீங்க ஒருவேளை ட்ரெண்டியான உலகத்தில் இருக்கலாம், நல்லா நினைச்சுக்கங்க. உலகம் மாறிட்டே வரலாம், உலகம் நிறைய விஷயத்த சொல்லலாம், பட் அது எல்லாத்தையுமே கேட்காதீங்க. யூடியூப்ல உட்கார்ந்து யாரோ ஒருத்தரை பேசுறத நீங்க எப்படி கேட்டுட்டு நீங்க உட்காருவீங்க? உங்களுக்கு அவ்வளவு ஞானமே இல்லையா? இன்னைக்கு யூடியூப்ல அந்த பிளாக் போடுறவங்க, ஃபேஸ்புக்ல அந்த காரியத்தை எல்லாம் போடுறவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துறாங்க, வீடியோ ஆன் பண்றாங்க. ஒருத்தர் வீடியோ பாடுறாரு, அவர் பார்க்கும்போது அவ்வளோ மேலே கோட் ஷூட் போட்டிருக்கிறாரு, டை கட்டி இருக்கிறாரு, டை கட்டி அழகா உட்கார்ந்து அதான் சின்ன பிள்ளைகளுக்கு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அவருடைய முழு போட்டோவை பார்த்தா ட்ரவுசர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, மேலே கோட்டு கீழே ட்ரவுசர், அவ்வளோதான். அப்படியே பாத்ரூம் போறாரு. அப்போ ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு அவங்க ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. சினிமா நடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? அந்த சினிமா நடிக்கிறது இத்தனைக்கும் சினிமா நடிக்கிறதுடைய நீங்க ஷெட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய காட்சிகள் அதான் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது கூட சொன்னாரு, அவங்க யாருன்னே தெரியாதாமா.
அந்த ஹீரோயின், ஹீரோயின் 2 பேரும் நடிச்சிருக்காங்களாமா. அந்த ஹீரோயின் யார் பார்த்ததே இல்லையாமா. அப்போ ஆனா அவங்க வந்து அவ்வளவு நெருக்கமா நடிக்கிறது மாதிரி இருக்காங்க. இவங்களை இங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இவங்களை இங்க ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு அவ்வளோ ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனா இதை நம்ம உட்காந்து வாயை பிளந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்னமோ சொன்னது தேவ வாக்கு மாதிரி, அவ்வளோதான் சொல்லிட்டாரா, என் காதலுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாரா. இவரே சொல்லிட்டாரு, இந்த யூடியூபரே சொல்லிட்டாரு, இந்த இன்ஸ்டாகிராம் ஆளே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் வந்து செய்யாமல் இருக்க மாட்டேன். அவர் எனக்கு தலையா, ஆமாம் தலைடா, எனக்கு தளபதிடா, என்னென்னமோ கடவுள்டா. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகா, உங்களுக்கு அழகா? இது முட்டாள்தனமா இல்லை? நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறவங்க தானே. நீங்கள் எப்படி இதுக்கு பின்னாடி நீங்கள் போகலாம்? சினிமாவுக்கு பின்னாடி எப்படி போகலாம்? ஒரு யூடியூபருக்கு பின்னாடி எப்படி நீங்கள் போகலாம்? அந்த மாதிரி விளாக் போடுறவங்களுக்கு முன்னாடி எப்படி போகலாம்? இப்போ இந்த கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு கொரியன் டான்ஸ் ஷோ. என்ன பிள்ளைகளா, கொரியனை கல்யாணம் பண்ணால் நீங்கள் எல்லாம் அந்த நாத்தத்தில் வாழ்வீங்களா? அவன் பல்லியையும் பாச்சாவையும் பிடிச்சி அடித்து சாப்பிட்றவன், அவன் வந்து வறுவல் பண்ணி சாப்பிட்டான்னா உங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு காக்ரோஸை ஒரு மூட்டை அரைக்குள்ள வாங்கிட்டு வருவான், எனக்கு பொரிச்சு கொடுன்னுவான். உங்களால் பொரிச்சு கொடுக்க முடியுமா? ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பாப்பாட்ட கேட்டால் அவங்க பாப்பா சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒரு கொரியனை தான் கல்யாணம் பண்ணணும்னு. ஏமா நீ கொரியனை கல்யாணம் பண்ணணும்னா அது என்னது பிடிஎஸ்ஸா? பிடிஎஸ் தானே, கரெக்டா? எஸ் தானே, பிடிஎஸ் ஃபேன்ஸ். ஆமாம், அவன் பார்த்தீங்க போயிட்டான் தானே. இப்போ 2 இயர்ஸா இல்லையா? 2 இயர்ஸா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அவங்க எல்லாரும் வந்து யுத்தத்துக்கு போகணும், அப்படி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு அது கிளியராக தெரியல. பட் என்னன்னா, அந்த புள்ள சொன்னதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏமா உங்க அப்பா போய் கொரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருமா, நீ என்னம்மா இப்படி? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த முட்டாள்தனமான காரியத்தை எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அவ்வளோதான் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அவ்வளோ காசை சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க, அவங்க ரெடி ஆகிட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படியே காலம் முழுதும் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான், பார்த்துட்டே உட்கார வேண்டியதான். இந்த ஞானம் வந்து இன்றைக்கு இந்த பிலீவில் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். ஸோ ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா திறந்த புத்தகமாக இருக்கணும். உங்களுடைய ஃபோனில், யாருடைய ஃபோனில் லாக் இல்லையோ அவங்க தான் உண்மையாக ஏசப்பாவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்க முடியும். உங்கள் ஃபோனை எப்போனாலும் உங்கள் அப்பா பார்க்க முடியும், உங்கள் அம்மா பார்க்க முடியும், யாருனாலும் உங்கள் ஃபோனை பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டஸ் கூட நிறைய பேர், சிலர் பார்க்கலாம், சிலர் பார்க்கக்கூடாது. ஏன் சிலர் பார்க்கக்கூடாது? அப்போ நீ என்ன தப்பு பண்ணுறீங்கல்ல, நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை ஃப்ரீயாக இல்லையே, உங்கள் வாழ்க்கை மறைஞ்ச வாழ்க்கை இல்லை. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொய் சொல்கிறீங்கல்ல, அது மிஸ்டேக் தானே. இன்னொருத்தருடைய பிரைவசி, இன்னொருத்தருடைய சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வேண்டாம். பட் ஆனா உங்க அப்பாவுக்கே தெரியாது, உங்க அம்மாவுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க மறைச்சு வைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க. நீங்க எவ்வளவு தப்பான காரியத்தை நீங்க செய்றீங்க. இதனுடைய விளைவு உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும், எங்க கொண்டு போய் விட்டுரும். நீங்க இவ்வளவு இந்த வயசுல நீங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பாவத்தை நீங்க செஞ்சா நீங்க எப்படி தப்பு வைப்பீங்க? இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. 3 நிமிஷம் பாவத்துக்காக, 2 நிமிஷம் சந்தோஷத்திற்காக இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு எதிர்காலத்தையே முடிக்கிற அளவுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அதனால இன்னைக்கு ஒரு முடிவோட போங்க. தயவு செய்து இந்த மறைவிடத்துல யாருக்கும் தெரியாம இனி நான் தப்பு பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. மொட்டை மாடியில் போய் ஃபோன் பேசுறது, பாத்ரூமில் போய் ஃபோன் பேசுறது, இதெல்லாம் நல்லதில்லை பிள்ளைகளே, இதெல்லாம் நல்லதில்லை. உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை தயவு செய்து தவறி விடாதீங்க. கடைக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க. இன்னைக்கே முடிவெடுத்து இங்கேருந்து போகும்போது ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தர் அண்ணன் இல்லைன்னா பாஸ்டர் இல்லைன்னா அப்பா அப்படி நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான், நீங்கள் என்னம்மா என்ன நினைக்கிறீங்களோ பரவாயில்ல அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. இல்லை நான் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை இருக்கிறேன், ஒருவேளை என்கிட்ட சொல்ல முடியலையா பரவாயில்ல, என்கிட்ட ஜெபம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஏசப்பாட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், என்னை எப்படியாவது விடுதலை ஆக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வந்துருங்க. அந்த நபரோட இனி சேராதீங்க, வேண்டாம். அவன் கெட்டு போனான்றதுக்காக நீங்கள் கெட்டு போயிட முடியுமா? அந்த புள்ள கெட்டு போச்சுன்றதுக்காக நீங்கள் கெட்டு போயிட முடியுமா? உங்கள் முடிவு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ அதனால் யாருக்கு உங்களுடைய தப்பை தெரிஞ்சாலும் அவங்க திரும்ப வந்து உங்களை இவ்வளோ நேசிக்கவே முடியாது. ஆனால் ஏசப்பா வந்து உங்களை நேசிக்கிறதுனால தான் ஏசப்பா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்கள் மறக்கவே கூடாது, இந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் முன்னாடியும் உங்கள் வாழ்க்கை திறந்த புத்தகமா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் சத்தமாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கவனிச்சுங்க.
நீங்கள் இன்னைக்கு மறைக்கலாம், இன்னைக்கு மறைக்கலாம், இன்னைக்கு மறைக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்ன வந்துடும்? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும். வெளியே வரும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது வெளியே தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்கன்னா தண்டிப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க அழுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறோமோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைக்கிறோமே, இவன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு நினச்சி அவங்க மனசை விட்டுருவாங்க. பெற்றோர்களுடைய கண்ணீர் வடிக்க வைக்கிறது உங்களுக்கு நல்லதா? தயவு செய்து பெற்றோர்களை ஒரு நாளும் அழ வச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பா செஞ்ச தப்ப சொல்லி காமிச்சு என்ன நீ திட்டுறதுக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க. நீ ஒழுக்கம் உள்ளவளா? நீ ஒழுக்கம் உள்ளவனா? நீ மோசமானவன் தானே? நீயும் அம்மாவும் இப்படி பண்ணவங்க தானே? அம்மாவை பார்த்து நீ இப்படி பண்ணவன் தானே? நீ இப்படி பண்ணவன் தானே? ஒன்று நினச்சிக்குங்க, இன்னொருத்தரை குற்றப்படுத்தி உங்களை நீதி ஆக்குறீங்கன்னா இது நீங்களா செய்யறது இல்லை, இது பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம், பெரிய தந்திரம். அப்போ இன்னைக்கு உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்களா? உங்க அப்பா இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்களா? அவங்க அவ்வளவு மிஸ்டேக் பண்ணதுனால தன்னுடைய லைஃப் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு இந்த கஷ்டம் நீங்க படக்கூடாதுன்னு தான் அவங்க நிறைய நேரத்தில் ஸ்டிக் பண்றாங்க. ஆனா நீங்களே அவங்கள அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியுறீங்களா? உங்க அம்மா அப்பா அதிலிருந்து வெளியே வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அடிமையாயிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் குடிக்கிறாரா? உங்க அம்மாவுக்கு அப்படி நினைச்சுதான் அவங்க செய்யறாங்களா? கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்களால விட முடியல, அழுறாங்க, வருத்தப்படுறாங்க. அந்த போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால முடியல. ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னா அவங்க பழகிட்டாங்க. ரொம்ப நாள் அந்த விஷயம் கண்டினியூ ஆயிருச்சு. மகனே, யாரோ ஒருத்தரை ஏசப்பா எச்சரிக்கிறார், தம்பி நீ இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கப்பா, நீ இன்னும் ரொம்ப தூரம் போல. ஒருவேளை நீ இப்படி பிரசங்கம் பண்ணும்போது இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன், 3 வருஷமா, இல்லைன்னா 4 years நான் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இல்ல, பரவாயில்ல, இன்னைக்கு ரட்சணிய நாள், நீ வெளியே வர முடியும், நீ திரும்பி வெளியே வர முடியும், நீ மறுபடியும் அந்த விஷயத்தை விட முடியும், நீ கண்டிப்பா விட முடியும். ஆனா நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு நீ நிறைய பேரை பார்த்து குற்றப்படுத்தலாம், நான் இந்த மாதிரி பண்றதுக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், எங்க அம்மா காரணம், எங்க அப்பா காரணம். ஆனா நீ குற்றப்படுத்த முடியாத ஒரு நாள் வரும். அதனால இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டு இப்ப மனம் திரும்பி, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அப்பாவுக்கு இனி மறைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் போய் ஓப்பனா உங்க அப்பாட்ட சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனா நீங்க கண்டிப்பா கவுன்சிலிங்காக யாருக்கிட்டையாவது நீங்க சொல்லலாம், தவறில்லை. உங்களை கைட் பண்றதுக்கு உங்க அண்ணன்கிட்ட கூட சொல்லலாம். உங்களுக்கு அண்ணன் இருந்தா அண்ணன்கிட்ட சொல்லலாம். அப்பா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். வெளியே வர முடியல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கைட் பண்றவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கண்டிப்பா அதுல நீங்க டிராவல் பண்றதை தவிர்க்கணும். இனி உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேருடைய ஃபோனில் பாஸ்வேர்டு இருக்குது? கை தூக்க பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரி, பரவாயில்ல. ஏன் நான் உங்களுக்கு இந்த விஷ பரீட்சையை தர்றேன், உங்களுக்கு இந்த விஷ பரீட்சையை தந்து உங்களை பொய் சொல்ல எதுக்கு நான் வைக்கணும்? சரி, வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 80% ஃபோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு தனி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு, யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி வச்சுருப்பீங்க. அதுவும் உங்கள் அம்மா அப்பா திறந்தா எல்லாம் தெரிகிறது மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் ஹலோ, அந்த மாதிரிலாம் உங்களை மாதிரி ஞானி யார் இருக்காங்க? அவ்வளோ கில்லாடிகள் தானே மறைக்கிறதுல, அவ்வளவு அழகாக மறைச்சிருவீங்க. மறைக்கிறதுல நீங்கள்லாம் பெரிய பெரிய கில்லாடிங்க. ஆனால் ஏசப்பாட்ட மறைக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். ஸோ ஃபஸ்ட் ஒரு தீர்மானம் எடுங்க, கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இன்னையிலிருந்து என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, திறந்த புத்தகமா, அப்படியே எழுமி நிற்கலாமா? அப்படியே எழுமி நில்லுங்களேன். அப்படியே எழுமி நின்று எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாம ஏசப்பாட்ட மட்டும் பேசுங்க. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ல ஏசப்பா உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னா, நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்லை ஏசப்பா, நான் விட்டுறேன், நான் இன்னையோட தூக்கி போட்டுறேன். இல்லை மகளே, நீ இப்படியே அடைஞ்சு கிடக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல. மகனே, நீ இப்படி அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ இந்த 4 பேருக்கு மட்டும் நிற்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் மேல ஏசப்பா பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு சாமி, பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்க தலையை மேல பாருங்க, தலையை குமிய வேண்டாம், தலையை ஏசப்பாட்ட பாருங்க.
ஏசப்பாட்ட பார்த்து நீங்க பர்சனலா ஏசப்பாட்ட பேசுங்க. வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. நான் நிறைய எங்க அப்பாவுக்கு மறைச்சிருக்கிறேன், நான் நிறைய எங்க அம்மாவுக்கு மறைச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில தெரியாதது நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு இப்படி மறைச்சு மறைச்சு வாழ்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு மறைச்சு மறைச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல. எப்படியாவது இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஏசப்பான்னு நீங்க ஏசப்பாட்ட கேட்டா, ஏசப்பா உங்களை கண்டிப்பா விடுதலை ஆக்குறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. சத்தமா ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், என்னால முடியல, எவ்வளவு முயற்சி எடுத்து என்னால வெளியே வர முடியல, ஆனா நீங்க தான் என்ன வெளியே கொண்டு வரணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்டா ஏசப்பா கண்டிப்பா செய்வார். சொல்லுங்க, ஏசப்பா எப்படியாவது என்ன நீங்க வெளியே கொண்டு வாங்க ஏசப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் அப்படியே சொல்லட்டும். ஆண்டவரே கொண்டு வாங்கப்பா, வெளியே கொண்டு வாங்கப்பா. எங்க பிள்ளைகளை கூட்டி ஆண்டவரே அழகா எடுத்து வெளியே கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க. இப்போ உங்களை பார்த்து இப்போ இங்க இருக்கிற தம்பிகளுக்கு சொல்றேன். நீ ஒரு ட்ரக்ஸுக்கு நீ அடிமையாயிட்டேன்னு வச்சுக்கப்பா. அப்படின்னா நீ ரொம்ப அதிகமாக கஞ்சா யூஸ் பண்ணுற, நிறைய கஞ்சா யூஸ் பண்ணுற. இப்போது நீ அளவு கடங்காத அதிகமாக நீ கஞ்சா யூஸ் பண்ணிட்ட. இப்போ நீ கஞ்சாவுக்கு நீ அடிமையாயிட்ட. ஆனால் உனக்கு இந்த கஞ்சா யூஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கல. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிற, இந்த மாதிரி நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், நான் கஞ்சா யூஸ் பண்ணிட்டேன், தெரியாமல் நான் பழகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பழகி விட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் வெளியே வர முடியலைன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். உடனே உங்கள் அம்மா அப்பா ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க அப்படின்னா, கொஞ்சம் ஞானம் இல்லாதவங்களா இருந்தால் உடனே உன்னை போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு கோபத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சரி நீ என்ன பண்ணுறது வா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனானா சரி என்னப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு உன்னை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா, சைக்காஸ்டிட்ட கூட்டு போயிடுவாங்க, சைக்காலஜி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஃபஸ்ட் டைம் அந்த 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 டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாரு. என்ன ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, அவங்கள விட்டு வலகு, இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்போது அந்த கவுன்சிலிங் கொடுத்தா கூட நீ ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால உன்னால் அதுலேருந்து வெளியே வர கஷ்டமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 3 days உன்னை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. இந்த டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த டேப்லெட் உன்னை கஞ்சா குடிக்கிறதுலேருந்து வெளியே வருதோ இல்லையோ, இந்த டேப்லெட் உன்னை கட்டி போட்டுரும். உன் பல்ல கட்டும், உன் மூளையை கட்டும், உன் சரீரத்தை கட்டும். உனக்கு என்னமோ ஒருத்தர் இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும். அதான் அதுலேயும் அந்த டேப்லெட்டையும் சாப்பிட்டு உன்னால் சரி பண்ண முடியல அப்படின்னா உன்னை எங்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னா, கேர் எடுக்கிற ஒரு இடம் இருக்குது. 25 நாள், 30 நாள், 1 மாதம், 2 மாதம் இந்த மாதிரி கொண்டு வச்சு ட்ரீட் பண்ணி உன்னை 24 மணி நேரம் கண்காணித்து எதையுமே உன்னை பண்ண விடாமல் ஒரு நரகத்தில் இருந்தது மாதிரி அது ஒரு வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. அவ்வளோதான், அதில் உன்னை கொண்டு போயிடுவாங்க. அதில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து நீ 3 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீ ரெடி ஆகிட்டேன்னு வெளியே நீ ஏற்கனவே பண்ணினது உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை தூக்கி எடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். இதுதான் உலகத்தில் ஒரு பிரச்சனையில் சிக்கின மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு உலகம் எடுக்கிற முயற்சி தான். இதுக்குள்ளே நீ நொந்துருவேன்னு வச்சுக்கேன். ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கலாம், ஆனால் ஏசப்பா உன்னை கொண்டு வர்றதுக்கு முடியும், வெளியே கொண்டு வர முடியும். இந்த வெளியே கொண்டு வருவதற்குள்ள ஏசப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ செஞ்சதை யார்கிட்டையுமே காமிச்சு கொடுக்காம உனக்குள்ளேயே வச்சு உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏசப்பாவால் முடியும். ஹலோ, ஏசப்பாவுக்கு ஒரு பவர் இருக்குது, ஏசப்பாவுக்கு ஒரு பவர் இருக்குது. நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டியது கூட வராது, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது கூட வராது. நீ அப்பாட்ட சொன்னேன்னா, நீ கண்ணீர் விட்டுட்டேன்னா, நீ அழுதுட்டேன்னா, அவர் யாருக்கும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். நம்பர் 2, உலகத்தில் இருக்கிற மீட்டெடுக்கிறதுக்கும் ஏசப்பாவனுடைய மீட்டெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏசப்பா உன்னை மீட்டு எடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கேன், இளையகுமாரனை அவங்க தகப்பனார் சேர்த்துக்கிறாரு, மீட்டெடுக்கிறாரு. யாருக்குமே சொல்லலை, யாருக்குமே காமிச்சு கொடுக்கல. என் மகனாகிய இவன் மரித்தான், உயிரோடு எழுந்தான், அவ்வளோதான், அதோட சாப்டர் முடிச்சிட்டாரு.
அவன் என்ன பாவம் பண்ணா, என்ன தப்பு பண்ணா, எதையுமே அவன்கிட்ட கேட்கல, அவர் டிஸ்கஷன் பண்ணல. அதான் அப்பா, அதான் அப்பா. இப்போ நீ வெளியே வரணும், நீ மீட்டெடுக்கப்படணும். அதற்கு ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா, அது தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா, அவர் உன்னை சேதப்படுத்தாம மீட்டெடுப்பார். யாருக்கும் சொல்லாம உனக்குள்ளேயே வச்சு உன்னை ரெடி பண்ணி உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்புறியா? நம்புறீங்களா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, மனசார நீ இருதயத்தை திறந்து ஏசப்பாட்ட, சாரிப்பா, தப்பு தான், நான் செய்ய மாட்டேன், என்னை எப்படியாவது நீங்கள் தூக்கி எடுங்க, என்னால் முடியல, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, என்னை இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு செய்வேன். ஆனால் அவர் உனக்கு உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. உங்களுடைய பலவீனத்தில் உதவி செய்கிற ஒரு ஏசப்பா இருக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறவங்கள இல்லை. வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, அவரிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை, புறம்ப தள்ள மாட்டார். அதனால எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸில் நான் உங்களை முடிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கான அந்த பவர் பாயிண்டை உங்களுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஐயாவுடைய கையில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கவனிங்க, பைபிளில் நீதிமொழிகள் அப்படி நிற்பீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நின்றுவீங்கல்ல. நீங்களாம் சிங்கக்குட்டியில் எப்படி நீங்கள் இருக்கலாம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நிற்கணும். ஓகே, பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் இந்த +2 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, 10th எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜெயம். நீங்கள் முதல்ல அவ்வளோ உங்கள் லைஃப்லையே நீங்கள் எழுதுகிற பெரிய டெஸ்ட் இது அப்படின்னா முதல் டெஸ்ட், முதல் ஜெயம், அவ்வளோதான். இது ஒன்றில் ஜெயிச்ச உடனே நான் உலகத்தையே ஜெயிச்சேன்டா அப்படின்னெல்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் ஆயிரக்கணக்கான இடத்துல ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். இப்போலேருந்து ஆரம்பித்த இந்த ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துட்டே இருக்கும். அது இன்னையோட நிற்க போகிறதில்ல, இப்போ ஆரம்பிக்குது. இது ஃபஸ்ட்டு, முதல், மற்றவங்களுக்கு முன்னாடி அங்கீகாரமான இந்த ஜெயம். இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுங்க, என்னை எல்லாரும் பாருங்க, கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும், இல்லைன்னா அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10th ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான், நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நீ 10th எழுதும்போது 9th இருக்கிற பசங்க அவங்க கூட உட்காருவாங்க. எது வேணாலும் சமாளிச்சிடலாம்டா. ஆனால் நம்மளை விட கீழே கிளாஸில் இருக்கிற ஒருத்தனோட சேர்ந்து நம்ம படிக்கணுன்ற இருக்கிறது, அந்த அவமானம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தோல்விக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அவமானம் இருக்குது, இந்த தோல்விக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மன கஷ்டம் இருக்குது. ஆனால் நீ பிரில்லியண்ட்டு, நீ நினச்சேன்னா ஜெயிச்சிடலாம், நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணனா நீ ஜெயிச்சிடலாம், நீ கொஞ்சம் அசால்ட்டாக இல்லைனா நீ ஜெயிச்சிடலாம், நீ கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா நல்லா ஜெயிச்சிடலாம். அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜெயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாவத்தை ஜெயிக்கணும், அசுத்தத்தை ஜெயிக்கணும், ஒன்றை நீ ஜெயிக்கணும், உனக்குள்ள ஒரு ஜெயம் வரணும். அவ்வளோ பாஸ் பண்ணி 100 மார்க் எடுத்துட்டு ஏதோ ஒன்றில் நீ அடிமைத்தனமாக இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற இந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ ஒரு முடிவெடு. நீ இந்த ஜெயத்தை ஃபஸ்ட்டு நீ எடுத்துட்டேன்னா, நான் நம்புகிறேன் சில தோல்விகள் உன் வாழ்க்கையில் வந்தால் கூட அது ஒன்றும் ஒன்றை பண்ணாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம்ன்றது ரொம்ப அவசியம் மகனே. சுய ஒழுக்கம் இல்லாத எவனும் தலைவனாகவும் முடியாது, தலைவியாகவும் முடியாது. நீ சாதாரணமான ஒரு பிள்ளைன்னு நினச்சி உங்ககிட்ட பேசலை, நீ ஒரு தலைவனாக போகிற, நீ ஒரு தலைவியாக போகிறேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீ ரொம்ப நல்லா வருவேன்னு சொல்லி தான் பேசுவேன். ஒருவேளை ஏசப்பா வருகை தாமதிச்சு நான் உயிரோடு இருந்து நீயும் உயிரோடு இருந்தா, நீ ஒரு உன்னதமான இடத்துல உட்காந்துருக்கிறத நான் பார்க்கணுன்ற அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். நீ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுக்கு வரணும். அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையில், அவ்வளவு இன்ஃபீரியாரிட்டியில் ஒடுங்கி போய் முகத்தை கூட பார்க்க முடியாமல் இருந்தவன் நான். மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசினதே இல்லைப்பா, மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு பயப்பட்டவன் நானுப்பா. யாருடைய முகத்தையும் டைரக்டாக என்னால் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவ்வளோ ஏழ்மை, அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம். நான் செய்யாத வேலை எதுவுமே இல்லை கண்ணா. செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்கிறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்துருக்கிறேன், டிச்சு கிளீன் பண்ணுற வேலை பார்த்துருக்கிறேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ அசிங்கமான டாய்லெட் எல்லாம் அள்ளி கொண்டு போகிற வேலை கூட பார்த்துருக்கிறேன். கஷ்டத்து நிமித்தம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கும் போது நான் ஒரே ஒரு ஆசையோடு சொல்கிறேன், நீ அந்த மாதிரி இருக்க வேண்டாமாப்பா, அதனால
இந்த பாட்டை வந்து பாடும்போது, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஒன்னே ஒன்று மறக்காதீங்க, இனி உங்கள் வாழ்க்கை என்ன புத்தகம்னா சத்தமாக சொல்லுங்க. கேட்கல கேட்கல, உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு ஒன்றுமே கேட்கல இல்லையே, சத்தம் வரலையே. நீங்கள் ஒழிச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 3 பேருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி பப்ளிக்காக இந்த இடத்துல செய்ய முடியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாம் உங்களுக்கு செய்ய ரொம்ப அழகாக சரியாயிடும். ஆமேன். அப்படியே கண்களை மூடி, முடிஞ்சா உங்கள் கையை மேலே உயர்த்தி, என்னை எப்படியாவது நீங்கள் தூக்கி எடுங்க ஏசப்பா. சேதமே இல்லாமல் நீங்கள் தூக்கி எடுப்பீங்க, எனக்கு தெரியும். இதை வேற யார்கிட்ட நான் சொன்னாலும் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியும். அவங்க ஒன்று எல்லாரிடத்துலையும் சொல்லி பேரை கெடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்ற பேரில் என்னை சித்திரவதை பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி போகிறதுக்கு விரும்பல. நான் இந்த காரியத்தை எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னால் அவங்க ரொம்ப அழுவாங்க, அவங்க மனசு ரொம்ப உடஞ்சு போகும். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது போய் சேர்றதுக்கு முன்னாடி, என்னுடைய அவமானம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் மற்றவங்களுக்கு முன்னாடி கைகட்டி நிற்கிறதுக்கு முன்னாடி என்னை தூக்கி எடுத்துருங்க ஏசப்பான்னு கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க பர்சனலா ஏசப்பாட்ட சொல்லுங்க. நான் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. யாரோ ஒரு சிலர் இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறீங்க, ஏசப்பா அதனால தான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. மகனே, வாயை திறந்துரு மகனே. ஏசப்பாட்ட ஒருவேளை ஏசப்பா உனக்கு தெரியலனா கூட வாயை திறந்து ஏசப்பான்னு ஒரு வார்த்தை, என்னை தூக்கி எடுங்க ஏசப்பான்னு அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தங்கச்சிங்க எல்லாரும் சொல்லுங்க, நீ நம்பாத மகளே, யாரையுமே நீ நம்பாத. நிறைய பேர் உங்ககிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க. உன் உடம்புக்காக தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, உன்னுடைய பேச்சுக்காக தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, உன்னுடைய பணத்துக்காக தான் நிறைய பேர் உன்னை தேடி வர்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. மகனே, அதே போலதான்ப்பா, உன்னை அப்படியே உசு பேத்தி உன்னை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாற்றி நீ ஒன்றும் இல்லாம போகிறதுக்கு தான் நிறைய பேர் உங்க கூட பழகுறாங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு மேல அன்பு வச்ச ஏசப்பா உன்னை தூக்கி எடுக்கணும்னு விரும்புறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா, எஸ் எஸ், அப்படிதான். அதான் அங்க ஒரு தம்பி கத்தி ஜெபம் பண்றாரு பாருங்க. எஸ், அத மாதிரி தான் நீ கூப்பிடும் போது ஏசப்பா வருவாரு. இங்க இருக்கிற தங்கச்சியினுடைய சத்தம் அப்படியே உயர எழும்பட்டும். இந்த பிலிவுக்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில இனி தோல்வி இருக்க கூடாது. நீ ஒரு திறந்த புஸ்தகமா மாறணும். ஹalleluya. தகப்பனே, என்ன உங்க பிள்ளைகளோடு உங்க பிரச்சனை அப்படியே சூழ்ந்திருக்கட்டும் ஐயா, பலப்படுத்துங்க ஏசப்பா. இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படியே எங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல பேசிட்டே இருக்கட்டும். அழகா அவங்கள வெளியே கொண்டு வந்துருங்கப்பா. தொடர்ந்து தேவனுடைய ஊழியரை நீங்க பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.